பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி அரிசி பருப்பு சாதம் நல்லா பூவாட்ட வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இல்லைன்னா உரலில் நீங்கள் சீரகம், குருமிளகு, பூண்டு இடித்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நான் இந்த பருப்பு சாதத்து மேலே தூவ போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேவையான அளவு தேங்காய் துருவல் இதையும் இந்த பருப்பு சாதத்து மேலே தூவி, அதுக்கப்புறம் கோகோனட் ஆயிலுங்க. இந்த கோகோனட் ஆயில் இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றி கிளறி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, மணக்குங்க. அந்த கோகோனட் ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது கிளற அப்படியே மனம் வீதி ஃபுல்லாக பரவுங்க, ஸ்ப்ரெட் ஆகும். பருப்பு சாதம் வேண்டாங்கிறவங்க, பசியோட இருக்கிறவங்க எல்லாத்தையும் அப்படியே மனம் கட்டி இழுக்குங்க. இந்த மாதிரி பருப்பு சாதம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேங்க. சீரகம், குருமிளகு தான் இடித்து போடணும்னு சொன்னேன். இதில் வெள்ளைப்பூண்டு தேவையான அளவு ஒரு 5 வெள்ளைப்பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். இடித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி கூட சீரகம், குருமிளகு, வெள்ளைப்பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு. வெள்ளைப்பூண்டு மறக்காமல் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். குருமிளகு, சீரகம் சளிக்கு நல்லா இருக்குங்க. பருப்பு சாதத்துக்கூட இந்த தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கும் போது சளிக்கு நல்லா இருக்குங்க. தேங்காய் உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு பாருங்கள். நான் என்னென்ன சேர்த்துக்கிறேன்னு சொல்ல போகிறேன். இந்த ஆயில் ஊற்றிக்கிறோம். கடுகு, சீரகம், ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, 4 பெரிய வெங்காயம், இல்லைன்னா தேவையான அளவு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 5 தக்காளி, சின்ன தக்காளி இல்லைன்னா 4 பெரிய தக்காளி பொடிப்படியாக அரிஞ்சு நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் தூள் அளவாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். காரம் அதிகமாக வேண்டாம்னு நினைக்கிறவங்க சாம்பார் தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னு நினைக்கிறீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே ஒரு பிஞ்சு அந்த மாதிரி தேவையான சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வணக்கி, வெங்காயம், தக்காளி, இந்த தேவையான போட்ட இன்க்ரீடியன்ஸ் நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் பருப்பும் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி சோக் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி அரிசி பருப்பு போட்டு வணக்கினது கூடயே இன்க்ரீடியன்ட் கூடயே நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு, அரிசி பருப்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்து நல்லா 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பூவாட்ட வெந்துடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம சீரகம், பூண்டு, குருமிளகா அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேஸ்ட்டை மேலே சேர்த்துக்கோங்க. மேலே சேர்த்து சாப்பிடும்போதுங்க அப்படியே வெறும் சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கிறீங்களா, ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, அதுக்கே காரம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவராக இருக்குங்க. இந்த குருமிளகு இடித்து சேர்த்தும் போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே செம்மையாக இருக்குங்க. சளி இருக்கிறவங்க, இருமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி பருப்பு சாதம் சுருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் போட்ட அளவு தேவையான அளவு தாங்க, கரெக்டான அளவு. இதே மாதிரி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி இடித்த பூண்டு, குருமிளகு, சீரகத்தை இந்த மாதிரி பருப்பு சாதம் வெந்ததுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல். கம்ம நிருடா போ, அந்த போய் உட்காரு. உனக்கு உட்காருத்தான்னு சொன்னேன். கேஸில் என்ன விளையாட்டு உனக்கு? வெடிச்சு சாகிறதா?